அனைவருக்கும் வணக்கம் மக்களே. தயவு செஞ்சு இந்த காணொலியை கொஞ்சம் கேளுங்க. ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய கதையை தான் நான் பேச போறேன். இந்த சம்பவம் வந்து ராமநாதபுரத்தில் நடந்த ஒரு விஷயம். தயவு செஞ்சு கொஞ்சம் மக்களாகிய நீங்க இந்த காணொலிக்கு பதில் கொடுங்க. அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னாக்கா, ஈஸ்வரின்னு ஒரு மேடம் இருந்திருக்காங்க. ஈஸ்வரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தளபதி விஜய் அவர்களையும் சங்கீதா அவர்களையும் தவறான முறையில் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த ராதிகா என்பவர் வந்து ஒரு மெசேஜ் ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அவங்களும் சில வார்த்தைகள் தவறுதலா பேசியிருக்காங்க. ஆனா அதே ஈஸ்வரின்றவங்களும் தவறுதலா பேசியிருக்காங்க. பட் என்ன இங்க நடந்திருக்குனாக்கா, அவங்க பேசுறது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டு இவங்க பேசுறது மட்டுமே வச்சு ஒரு கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க காவல்துறையிடம். இவங்க ராதிகா கிட்ட விசாரிக்கும் போது ராதிகா என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, சைபர் கிரைம் எங்களை தேடி வந்தாங்க. ஆனா நாங்க ஏழ்மையான குடும்பம், நான் என்ன பண்ணேன், நான் செஞ்சது தவறுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் கூட விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா அவங்க என்ன கேஸ் போட்டு சென்னை வர சொல்லிட்டாங்க. இப்படியே ராமநாதபுரத்துல இருந்து சென்னை வர சொல்லிட்டாங்க. ஆனா சென்னை போறதுக்கு எனக்கு பைசா பஸ் பேக் கூட காசு இல்லாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன். அதே போல அவங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, அந்த ராதிகான்றவங்களுக்கு ஒரே ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் வந்து ஊனமுற்ற பையனா தான் இருக்கான். அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்து பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. ரொம்ப வயதானவங்க, நாலேஜ் இல்லாதவங்க, படிக்காதவங்க, ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர். அவங்கள இந்த ஈஸ்வரின்ற மேடம் அப்படியே நான் தான் டானு, நான் தான் அரசியல, நான் தான் அரசாங்கம், நான் எனக்கு கீழே தான் எல்லாருமே அப்படின்ற மாதிரியும் ஒரு ஏழ்மையான ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுகிட்ட போயிட்டு அவங்க வீரத்தை காமிச்சிருக்காங்க. பெரிய வீரமா பா முடியல, என்னால முடியல. ஆனா கொஞ்சம் வாச்சு மனசாட்சின்னு இல்லாம, கொஞ்சம் கூட மனசு ஈவு இறக்கம் இல்லாம, எப்படி ஒரு துளி அளவு கூட ஈவு இறக்கமே இல்லாத ஈஸ்வரி மேடம் தான் இவங்க இந்த காணொலியில வந்துட்டு இருக்காங்க பாரு. இவங்க என்னவோ நினைச்சாங்க, என்னவோ பெரிய இதுவாட்டம் அதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு நினைக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய வீடியோவையும் நீங்க பாருங்களேன், அவங்களுடைய போட்டோஸ் நீங்க பாத்துட்டு வாங்க. ரொம்ப ஏழ்மையானவங்க, சத்தியமணி சொல்றேன். ஏன்னா அவங்களுடைய வீடு இதுல இருக்கு, அவங்களுடைய போட்டோஸ் இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, இந்த சம்பவத்தெல்லாம் தாங்கிக்க முடியாம மருந்து குடிச்சிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, பூச்சி மருந்து குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிருக்காங்க. எனக்கு எப்படி அது தெரியும்னாக்கா, நான் ஃபேஸ்புக்கில் வீடியோ போடுறத வச்சு அவங்க ஒரு மெசேஜை போட்டுருந்தாங்க. அவங்களுக்கு நான் ரீப்ளை என்னமான்னு கேட்டிருந்தேன். அப்புறம் அவங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தாங்க. தயவு செஞ்சு இதை விஜய் அண்ணா கிட்ட எப்படின்னா கொண்டு போய் சேருங்க. நான் பண்ணது தப்புதான்னு சொல்லி நான் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டானா, பட் அவங்க வந்து கொஞ்சம் கூட ஈவா இருக்கலாமே, நான் இங்கேருந்து அங்கே வர வச்சு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. என்னை வந்து சோசியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணி அவங்க பெரிய ஆள் ஆகிறதுக்காக என்ன பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஈஸ்வரி தான் இவங்க. ஈஸ்வரி மேடம், நீங்க கடவுள் இல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மனிதர், ஒரு பெண். அவங்களும் ஒரு பெண் தான், நீயும் ஒரு பெண் தான். என்ன நீ படிச்சிருக்க, உங்ககிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு போல. அவங்க ஏழ்மையானவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. அதனால அவங்களை நீங்க ஏளனப்படுத்த பாக்குறீங்க, புரியுதா? ஏளனப்படுத்துறீங்க ஈஸ்வரி மேடம். அதுக்கு இந்த ஈஸ்வரி மேடம் அவங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியில அவங்களுடைய போட்டோஸ் எல்லாம் போட்டு விஜய் தங்கச்சியை தூக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏகப்பட்ட லைக்ஸ் அண்ட் வியூஸ். கொஞ்சம் கூட அறிவு இல்லாத ஜனங்க இருக்கலாம், கொஞ்சம் கூட அறிவு இல்லை. ஏன்னா அவங்களுடைய வயசு என்ன, அந்த அம்மாவுடைய வயசை பாருங்க, அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாம் என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் கூட ஈவா இருக்க காட்டாம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதை கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஆக்கி அவங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு இந்த ஈஸ்வரி மேடம் இழுத்து விட்டுருக்காங்க. எப்படிப்பட்ட வஞ்சகவாதிகள்னு பாருங்க இவங்களாம், எப்படிப்பட்ட வஞ்சகவாதிகள். இவங்க காணொலியில நான் சில நைட் தான் போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு விஜய வந்து அப்படியே விமர்சனம் செஞ்சுட்டே வருது. ஈஸ்வரி மேடம், நீங்க வந்து டான்லாம் நினப்பில்ல. அதாவது நான் ஒரு எதிரியை தேர்ந்தெடுக்கிறேனாக்கா எனக்கு ஈக்குவலான எதிரியை தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க வந்து ரொம்ப அடிமட்டமான ஒரு கீழ்த்தரமான ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப எதிரியே இல்லை. அவங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு எதிரியான நபரே இல்லை. அவங்கள நீங்க பெருமையா ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ரைஸ் பண்ணிட்டு அதை கோர்ட்ல ஆஜராகிட்டு அப்படி நீங்க பெரிய இதுவும் நினைக்காதீங்க ஈஸ்வரி மேடம். மேடம், உங்களுக்கு இனிமே நான் வீடியோ கொடுக்குறேன். நீங்க விஜய பத்தி, எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் தலைவர் தளபதி அவர்களை பத்தி தரக்குறைவா பேசிட்டு வாங்க. நான் வீடியோ கொடுக்குறேன், முடிஞ்சா எனக்கு பதில் பேசுங்க. நீங்களாம் ஜெயிச்சிட்டீங்க, நீங்களாம் வின் ஆயிட்டீங்கன்னு நினைச்சிடாதீங்க. மனசாட்சி இருக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் மனசாட்சியோட இருக்கணும். உங்களுக்கு அந்த மனசாட்சி ஈவு இறக்குறது கொஞ்சம் கூட இல்ல. நீங்கெல்லாம் வந்து கொடிய மிருகங்கள்ல ஒருத்தர் தான் ஈஸ்வரி மேடம். அதே போல இதுல இன்னும் ஒரு தகவலும் சொல்றேன். அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்த தாவேகா நிர்வாகிகள், அந்த மாவட்ட செயலாளர்னு வந்து மலர்னு சொல்றாங்க. பட் அது மலரா என்னன்றது எனக்கு தெரியல. அதை பத்தி நான் விசாரிச்சுட்டு இருக்கேன். அவங்க கிட்ட போய் சொன்னோம், இதுல உங்க தனிப்பட்ட சம்பந்தம், இதுலயே எங்களை சேர்க்கறீங்க, எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது, அதுல நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ராதிகாவுடைய நம்பரை பிளாக் லிஸ்ட்ல போட்டிருக்காங்க. பட் இதை கேள்விப்பட்ட நாளே நேற்று ஈவினிங் அந்த மலர் என்றவங்களுக்கு கால் பண்ணேன். யாரோ ஒரு ஜென்ஸ் எடுத்தாங்க, அவங்க மீட்டிங்ல இருக்காங்க மேடம், ஒரு 10-15 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ண சொல்றேன்னு சொன்னாங்க. சப்போஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட இந்த டீட்டெயில் கொடுத்தேன். என்னன்னு சொல்லி கொடுத்திருந்தாக்கா, அவங்க ஏழ்மையானவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, அவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேஸ்ல இருந்தாச்சும் விடுபடுற மாதிரி ஏதாச்சும் நம்ம தாவேகா சார்பா செய்யுங்க. இதை நீங்க செய்யறீங்களா இல்ல நாங்க நம்மளுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அண்ணா கிட்ட கொண்டு போய் நாங்க சேர்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அவங்க ரீப்ளை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனா இந்த ஈஸ்வரி மேடத்தை சத்தியமணி சொல்றேன், வன்மையாக கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம். மனசாட்சி அல்லது மிருகங்கள் கூட சில நேரத்துல மனசாட்சி பிரகாரம் மனிதாபிமானம் மிருகத்துக்கு இருக்குது. உன்னை போன்ற மனிதர்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. நீ எல்லாம் ஒரு ஆளே இல்ல மேடம். உங்க வீடியோக்கு இனிமே நான் ரீப்ளை கொடுக்குறேன். பச்சை இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கேவி ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். நம்ம சகோதரர், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த சகோதரர் ஜெயபிரகாஷ், சென்னை சோழிங்கநல்லூர்
அப்படின்னு அவரோட ஐடியில் இருக்குது. அங்கேருந்து தான் பேசியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்ன வீடியோவுக்கு பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கும் எனக்கு வந்து எந்த சம்மந்தமும் இல்லைங்க. என்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்கள யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு மே 16ஆம் தேதி முகநூல் மெசேஞ்சரில், என்னுடைய ஈஸ்வரி டாக்ஸ் என்ற முகநூல் மெசேஞ்சரில் ஒரு கொலை மிரட்டல் வருது. ராதிகா அப்படின்ற ஐடியிலேருந்து ஒரு கொலை மிரட்டல். அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஈஸ்வரி டாக்ஸ் முகநூலில் நான் பின் பண்ணியிருக்கேன். தேவடியா முண்டை, நீ பார்க்க திருநங்க மாதிரி இருக்கிற, நீ எல்லாம் இங்கே விஜய் அண்ணனை பேசலாமா? நேரில் வந்தால் உன்னை கொளுத்திடுவோம், குடும்பத்தோடு கொளுத்திடுவோம். நாங்கள் விஜய் தங்கச்சி 200 பேர் இருக்கோம். நீ ஆல்ரெடி வந்து உதயநிதி கிட்ட படுத்திருப்ப, ஸ்டாலின் கூட படுத்திருப்ப. அதுவும் போக எங்கள் ஊருக்கு வந்தோன்னா 300 பசங்க இருக்கானுங்க, அவங்க கூட நீ படுத்துக்கலாம். நீ இந்த பாலியல் தொழில் தான் நீ பண்ணுற போல தெரியுது அப்படின்னு, பிறப்பு உறுப்பில் ஆசிட் ஊற்றிடுவான் அப்படின்னு என்னை கொலை மிரட்டல் கொடுத்து அசிங்கசியமான வார்த்தைகள்லாம் பேசி அவங்க அனுப்புன அந்த ஆடியோ, மே 16ன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி, அனுப்பின ஆடியோவை நான் பார்த்தது லேட்டாக தான் பார்த்தேன். மே 18ஆம் தேதி பார்த்துட்டு என்னுடைய முகநூலில் அந்த ஆடியோ வச்சு அப்படியே ஒரு பதிவு நான் போட்டேன். அந்த ராதிகான்ற மெசேஞ்சரில் வந்து அந்த ஐடி, அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த ஆடியோவுக்கு நான் ரிப்ளை கொடுக்கல. என்னோடய முகநூலில் மோஸ்ட்லி ரிப்ளை யாருக்கும் கொடுக்கறது இல்லை கமெண்ட்டில். மே 18ஆம் தேதி முகநூலில் நான் போட்டுட்டு சைபர் கிரைமு K4 அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனில் கண்டென்ட் எழுதி, அவங்க என்னென்ன வார்த்தைகள் பேசுனாங்க அதெல்லாம் கண்டென்ட்டாக எழுதி ஃபேக் ஐடின்னு நான் கொடுத்துருக்கேன். எனக்கு அவங்கள முன்ன பின்ன தெரியும்னா நான் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். எனக்கு தெரியாது அவங்க எனக்கு போட்ட எந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணதில்லை. எனக்கு கமெண்ட் போட்டாங்கன்றது எனக்கு தெரியாது முதல்ல. சரியா? அப்போ நான் வந்து எப்போ மனுவை கொடுக்குறேன் K4 போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21/5/2026 அன்னைக்கு நான் வந்து K4 போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைமில் இவங்க மேலே கண்டென்ட்டாக எழுதி நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே நாளில் 21/5/2026 எனக்கு வந்து சிஎஸ்ஆர் காப்பி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு வந்து 15/6/2026, அதாவது ஜூன் 15ஆம் தேதி K4 போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணி எஃப்ஐஆர் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு எஃப்ஐஆர் வாங்கிட்டு வந்தேன். அப்போ சொன்னாங்க, மேடம் கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, மேடம் ஆமாம் கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள் டீமை வந்து நாளைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு எங்கள் இன்ஸ்பெக்டர் மேடம் சாந்தி மேடம் வந்து சொன்னாங்க. K4 போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க தான் சொன்னாங்க, நாங்கள் அனுப்புகிறோம் மேடம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கூப்பிட்றோம் விசாரணைக்கு, அப்போ நீங்கள் வாங்க, என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ரொம்ப தெளிவாக சொன்னேன், அவங்கள சிறைப்படுத்துங்க. நான் வந்து குடும்பத்தோடு இருக்கிறேன், குழந்தைங்க இருக்குது எனக்கு, என் குடும்பத்தை கொளுத்திடுவேன்னு சொல்கிறாங்க. 200 பெண்கள் என் வீட்டாண்ட கூடுவேன்னு சொல்கிறாங்க. பிறப்பு உறுப்பில் ஆசிட் ஊற்றிடுவேன்னு சொல்கிறாங்க. அது போக அரசியல் கட்சி தலைவரோடு என்னை வச்சு பேசியிருக்காங்க, திருநங்கை மாதிரி இருக்குன்னு பேசியிருக்காங்க. அதனால அவங்கள நான் சும்மா விட மாட்டேன், சட்டப்படி நான் சந்திக்கிறேன், சிறைப்படுத்திடுங்க மேடம், ரிமாண்ட் பண்ணிவிடுங்க உடனடியாக அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அதற்கு பிறகு நான் வந்து காண்டாக்ட் பண்ணலை. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுலேருந்து நான் K4 போலீஸ் ஸ்டேஷனில் காண்டாக்ட் பண்ணவே இல்லை. அவங்கள தான் எனக்கு வந்து எஃப்ஐஆர் போட்ட பிறகு கூப்பிட்டாங்க. அதற்கு பிறகு ஜூலை 8ஆம் தேதி, இந்த மாதம் 8ஆம் தேதி காலையில் K4 போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு சாந்தி மேடம் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாங்க. குற்றவாளி கண்டுபிடிச்சாச்சு மேடம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், மேடம் நான் என்ன பண்ணணும்னு, வேணும்னா வந்து நீங்கள் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் உடனடியாக என்னோடய வழக்கறிஞரை கூப்பிட்டுக்கிட்டு, என்னோடய நண்பரை கூப்பிட்டுட்டு K4 போலீஸ் ஸ்டேஷன் நான் போனேன். அதற்கு முன்னாடியே அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க, சென்டிமெண்ட்டை கிரியேட் பண்ண ஊர்க்காரங்க வந்திருக்கிறாங்க, ஒரு 4-5 பேர் தலையாரியிலேருந்து ஊர்க்காரங்க வந்திருக்காங்க. கட்சிக்காரங்க யாருமே வரல, தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த யாருமே வரல. நான் போன உடனே என் காலையும் விழுந்து அழுதாங்க, மன்னிப்பு கேட்டாங்க. மாற்றுத்திறனாளி குழந்தைய வந்து காலில் விழ வச்சாங்க. நான் வந்து அதுக்கு ஏற்றுக்கலை, தயவுசெய்து குழந்தை இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அழுக வந்துருச்சு. அவங்க வெளியில் போயிட்டாங்க. சரிங்களா? அதற்கு பிறகு அன்னைக்கே வந்து ஆக்சுவலி வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்கணும், இவங்கள கைது பண்ணியிருக்கணும், கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்கணும். ஆனால் என்னுடைய வழக்கறிஞர் வந்து மனிதாபிமான அடிப்படையில் குழந்தைய பார்த்தா பாவமாக இருக்குது மேடம், இந்த லேடியை பார்த்தா பாவமாக இருக்குது, ஏதோ விஜய் மோகத்தில் அவங்க பேசிட்டாங்க, அதனால இப்போ நம்ம சிறைப்படுத்த வேண்டாம், விட்டுடுவோம், வழக்கை வந்து நீதிமன்றத்தில் அவங்க சந்திக்கட்டும். ஏன்னா
நான் வந்து சோஷியல் மீடியாவில் தான் பயணம் பண்ணிட்டு இருக்கேன், பத்திரிகை துறையில் இருக்கேன். இந்த ஒரு லேடி மட்டும் இல்லை, இதை மாதிரி ஏகப்பட்ட கமெண்ட் எனக்கு வருது. ஆண்களும் பெண்களும் தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மூச்சுக்கு 300 வாட்டி தேவடியான்னு எழுதிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களை நான் வந்து மன்னிச்சு விட்டேன் அப்படின்னா தொடர்ச்சியாக வரக்கூடியவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அவங்களுக்கு தைரியம் வருமா வராதா? நான் மன்னிக்க மாட்டேன் சார், இன்னைக்கு வேணால் சிறைப்படுத்த வேண்டாம், வழக்கு வந்து நீதிமன்றத்தில் அவங்க சந்திச்சுக்கிட்டோன்னு ஒரு ஷூட் பண்ணிவிட்டு நான் விட்டாச்சு. சரிங்களா? ஜூலை 8ஆம் தேதி தான் வந்தாங்க. இப்போ நான் விஷயத்துக்கு வரேங்க. இப்போ பேசி பதிவு போட்டார்ல அந்த ராதிகா அப்படின்ற சகோதரிக்கு சப்போர்ட்டாக பதிவு போட்ட ஜெயபிரகாஷ் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க, கட்சியில் இருக்காங்க. அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை ராதிகாக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக கூட இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், முகநூல் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை கட்சி தொண்டர்களாக இருக்கலாம். அவங்க இவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்களாம். இந்த மாதிரி மேட்ரை சொன்ன உடனே அவர் வந்து என்னுடைய வீடியோவை எடுத்து அதில் போட்டு நீங்கள் பார்த்தீங்களா 4.5 நிமிஷம் அவர் பேசியிருக்கிறாரு. ஜெயபிரகாஷ் சகோதரருக்கு நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஒரு பக்கம் கேட்டுட்டு மட்டும் வீடியோ பதிவு பண்ணக்கூடாது. நான் பத்திரிகை துறையில் இருக்கேன். 2 புறமும் விசாரிச்சுட்டு அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து வீடியோ பதிவு செய்யணும். முதல்ல வந்துட்டு விஜயும் சங்கீதாவும் வச்சு நான் தவறான பதிவு போட்டேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் மேலே அவதூறு வழக்கு நான் போட போகிறேன். நீங்கள் பேசுகிற ஒட்டுமொத்த 4.5 நிமிஷம் வீடியோக்கும் உங்கள் மேலே பல வழக்குகள் நான் போட வைப்பேன். கண்டென்ட் ரெடி பண்ணிட்டேன். விஜய் சங்கீதா வச்சு என்னுடைய முகநூலில் நான் எதில் தவறான பதிவு நான் போட்டிருக்கேன். எனக்கு நீங்கள் ஆதாரத்தை எடுத்து கொடுக்கலன்னா அவதூறு வழக்கு முதல்ல உங்கள் மேலே நான் போடுவேன். 2வது, நான் விஜய் சங்கீதா வச்சு தவறாக போட்டு அந்த போஸ்ட்டுக்கு ராதிகா ரிப்ளை கொடுத்துருக்காங்க, தவறுதலாக பேசியிருக்காங்க. நானும் ரிப்ளை கொடுத்தேன்றதை நீங்கள் பேசியிருக்கீங்க. நான் எதில் ரிப்ளை கொடுத்தேன்? மெசேஞ்சரில் கொடுத்தேனா, முகநூலில் கொடுத்தேனா, எதில் கொடுத்தேன்றதை ஆதாரத்தோடு நீங்கள் வெளிப்படுத்தலை அப்படின்னா நிச்சயமாக நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துவேன். கண்டிப்பாக செய்வேன். அதை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் என்னை பேசிட்டு நீங்கள் போயிடுவீங்க. நான் மன்னிச்சு விடுறதுக்கு நான் என்ன மகாத்மா காந்தியாக நான் கேட்குறேன். மெசேஞ்சரில் அந்த ஆடியோ பார்த்த உடனே சைபர் கிரைமில் கண்டென்ட் ரெடி பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நான் ரிப்ளை கொடுத்தேன்னு? அந்த லேடி சொன்னாங்கன்னு ஆதாரத்தை காம்பியுமான்னு சொல்லணுமா வேண்டாமா? அந்த லேடி சொன்னால் கூட என்னம்மா ஆதாரம் இருக்குது, அவங்க என்ன தவறாக பேசுனாங்கன்ற ஆதாரத்தை என்கிட்ட கொடு நீங்கள் கேட்கணுமா வேண்டாமா? அவங்கள முன்ன பின்ன எனக்கு தெரியாது, ஃபோன் நம்பர் ஊர் எதுவுமே தெரியாது. எதில் நான் ரிப்ளை கொடுத்தேன்? மெசேஞ்சரில் ரிப்ளை கொடுத்தேன்னா அந்த ஆதாரத்தை நீங்கள் எனக்கு சப்மிட் பண்ணணும், பொதுத்தளத்தில் நீங்கள் வைக்கணும். முதல்ல விஜய் சங்கீதா பற்றி தவறான செய்தி நான் போட்டேன்றதுக்கு எனக்கு ஆதாரம். 2வது, அவங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்தேன்றதுக்கு எனக்கு ஆதாரம். அடுத்து, நான் பேசுனது எல்லாமே டெலீட் பண்ணிவிட்டு அவங்க பேசுனது வரைக்கும் நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு இவர் சொல்லியிருக்கிறாரு. சரிங்களா? அப்போ அந்த லேடிட்ட நான் என்ன பேசினேன் அப்படின்றத இவர் கேட்டு வாங்கி பார்த்துருக்கணும். அதை பார்க்காம இந்த வீடியோவில் அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து, சைபர் கிரைம் அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு ராமநாதபுரத்துக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர்கிட்ட நான் ஈஸ்வரி மேடம் காலில் விழுந்து மன்னிப்பெல்லாம் கேட்ட பிறகும் கூட என்ன சென்னைக்கு வரவழைச்சாங்க. எனக்கு சென்னைக்கு போகிறதுக்கு காசு கூட இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சார்ந்தவ, மாற்றுத்திறனாளி குழந்தைய வச்சுட்டு இருக்கிறேன், ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லை, அப்படி கூட இவங்க என்னை விடாமல் சென்னைக்கு வரவழைச்சி எஃப்ஐஆர் போட்டாங்கன்னு சொல்கிறாரு. நான் சொன்ன டேட்டை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எஃப்ஐஆர் போட்டது ஜூன் 15ஆம் தேதி. இவங்க சென்னைக்கு விசாரணைக்கு வந்தது ஜூலை 8ஆம் தேதி. அப்போ இது எந்த அளவுக்கு அவதூறுன்றதை மக்களே நீங்களே பாருங்க. நான் வந்து ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டு அவங்கள எஃப்ஐஆர் போட்டு அவங்கக்கிட்ட நான் வீரத்தை காமிக்கிறேன்னா, நான் வீரமாக பேசவே இல்லையே, நீங்கள் தானே வீரமாக பேசுனீங்க. கொளுத்திடுவேன், குடும்பத்தோடு கொளுத்திடுவேன், ஆசிடை ஊற்றிடுவேன், நீ அவங்க கூட படுத்த இவங்க கூட படுத்த ஏன் ஊருக்கு வா தேவையா தொழில் பண்ணுன்னு நீங்கள் தானே பேசுனீங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லையா, ஆனால் வந்து வாயை திறந்து அசிங்கசியமான வார்த்தைகள்லாம் வருது. என்ன யாருன்னே அவங்களுக்கு தெரியாது, முன்ன பின்ன தெரியாது. ஆனால் முகநூலில் மெசேஞ்சரில் எனக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாங்களாம். ஆனால் ஏழ்மையான குடும்பமா, சாப்பாட்டுக்கே வழி இல்லையா. 200 பேரை திரட்டி என் வீட்டுக்கு வந்து என்னை கொளுத்துற அளவுக்குலாம் அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது, வீரம் இருக்குது, ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லையா. இவர் பேசுகிறாரு. அதாவது நான் பெரிய ஆளாக ஆவதற்கு இந்த அம்மாவை வந்து நான் பயன்படுத்திக்கிட்டேனா, இவங்களை வச்சு விளம்பரம் தேடுறேனா அப்படின்னு நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் வந்து பேசியிருக்காங்க. அதாவது அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, கொலை மிரட்டல் கொடுத்தது அவங்க. அதை எடுத்து என் முகநூலில் அரசாங்கம் வந்து கூப்பிட்டு கண்டிக்கணும், விஜய் கூப்பிட்டு கண்டிக்கணும் நான் பதிவு போட்டால்
அவங்கள வச்சு நான் பெரிய ஆளாகிறேனா? நான் வந்து ஈவு இறக்கம் இல்லாத ஒரு மனித மிருகமா? அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட பிறகும் அவங்கள ராமநாதபுரத்துலேருந்து இங்கே வரவழைச்சி எஃப்ஐஆர் போட்டேன்றாரு. நான் என்ன சொல்கிறேன், சகோதரர் ஜெயபிரகாஷ், நீங்கள் வந்து அண்ணா நகர் K4 போலீஸ் ஸ்டேஷனில் சாந்தி மேடம் இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர். அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த வழக்கு குறித்து முதல்ல பேசுங்க, விசாரிங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்ற உண்மையை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசணும். ஒரு தரப்பை மட்டும் கேட்டு பேசுறது நியாயம் இல்லை. நான் தான் அறிவாளி, நான் தான் பெரிய டான் அரசியல்ல அப்படியெல்லாம் வந்து நான் பதிவு போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சகோதரர் ஜெயபிரகாஷ் பேசுகிறாங்க. நீங்களும் போடுங்க, நீங்களும் டான் ஆகுங்க, நீங்களும் அரசியல் தலைவராக மாறுங்க. உங்கள் அண்ணன் முதலமைச்சரான மாதிரி நீங்களும் முதலமைச்சராக வாங்க, பிரைம் மினிஸ்டராக வாங்க. இது ஜனநாயக நாடு, இங்கே எல்லோருக்கும் ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நான் ஒன்றும் கடவுள் இல்லையா, நான் கடவுள்னு நான் சொல்லவே இல்லைங்க. என் பெயர் ஈஸ்வரி, அதுக்காக நான் வந்து கடவுளை மாற முடியாது. நான் கடவுளும் இல்லை, நான் சாதாரண ஒரு மனுஷி. அதனால தான் நீங்கள் கொலை மிரட்டல் விடுத்த உடனே எனக்கு கோபம் வருது, கடவுளாக இருந்தால் கோபம் வராது. அதனால நான் கொண்டு போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன இது அநியாயமாக இருக்குது, எனக்கு புரியலையே. அது போக ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் மலர், அவங்கக்கிட்ட இந்த அம்மா போய் பேசினாங்களாம், ராதிகா அம்மா போய் பேசினாங்களாம். அவங்க இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, கட்சிக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு இந்த அம்மாவோட நம்பரை, ராதிகா அம்மா நம்பரை பிளாக்ல போட்டாங்க. மக்கள் நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க, இவங்க பேசின ஆடியோ நம்மக்கிட்ட இருக்குது. நான் ரிப்ளை பண்ண எந்த ஒரு ஆதாரமும் அவங்ககிட்ட இல்லை, ஏன்னா நான் பண்ணலை. அதனால தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த மாவட்ட செயலாளர் மலருக்கு இந்த விஷயம் வந்து நல்லா தெரிஞ்சதுனால இவங்க நம்பரை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. நம்ம சகோதரர் வந்து மாவட்ட செயலாளருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, நீங்கள் இதை வந்து ஆக்ஷன் எடுக்கவே இல்லை, நீங்கள் எடுக்க போகிறீங்களா, இல்லை நாங்கள் வந்துட்டு புஷி ஆனந்த்கிட்ட கொண்டு போகட்டுமா, இல்லை விஜய் கிட்ட கொண்டு போகட்டுமா? கொண்டு போங்க, யார் வேண்டான்னு சொன்னா? விஜய்கிட்ட என்னங்க, பிரைம் மினிஸ்டர் மோடிகிட்ட கொண்டு போங்க, கொண்டு போய் கொடுங்க, குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுங்க. ஐநா சபை கொண்டு போகிறீங்களா இந்த மேட்ரை? நான் வேணா சப்போர்ட் பண்ணவா? ரூட்டு சொல்லி தரட்டுமா, எப்படி போகணும்னு சொல்லி தரட்டுமா? ஜெயபிரகாஷ் சகோதரர் சொல்லி தரவா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அந்த ஆடியோவில் அவங்க என்ன பேசியிருக்காங்க, வரிசையாக வந்து விசாரணை எப்படி வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் பார்க்காம தற்கொலை மாதிரி ஒரு வீடியோ பதிவு செய்து நியாயம் கேட்குறீங்களா நீங்கள்? யார்கிட்ட? புஷி ஆனந்தி விஜய்ட்டியும் நல்லா நியாயம் கொடுப்பாங்க உங்களுக்கு. அவங்க நியாயத்தை வாங்கிட்டு என்னை தூக்கி சிறைச்சாலையில் உள்ள வைங்க உங்களுக்கு தைரியம் இருந்தா. அதாவதுங்க, தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு, விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்கள்லாம் எனக்கு கொலை மிரட்டல் கொடுப்பாங்க, நான் வந்து மன்னிச்சு விட்டுடணும் அவங்கள. அவங்க கட்சியில் அமைச்சரவையில் பங்கெடுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ஒரு சகோதரர் எனக்கு வந்து நான் ஆபாச படங்களை நடிச்சிருக்கேன் அப்படின்னு பொதுத்தளத்தில் கமெண்ட் பண்ணுவார். அவரையும் வந்து நான் மன்னிச்சு விட்டுடணும். ஏன்னா நான் மகாத்மா காந்தி பாருங்க, இவங்களெல்லாம் நான் மன்னிச்சு விட்டுறதுக்கு இவங்களுக்கு திருப்பி வந்து நான் ரிப்ளை கொடுக்கறது இல்லை. எனக்கு நீதிமன்றம் இருக்குது, நான் அதை நம்புகிறேன். நீங்கள் என் மேலே அவதூற வீசுனீங்கன்னா நான் கடைசி வரைக்கும் நான் போராடுவேன், சட்ட போராட்டம் பண்ணுவேன். அதே மாதிரி சகோதரர் ஜெயபிரகாஷ், உங்களுக்கு தான் அந்த பதிவு. நீங்கள் பேசின இந்த 4.5 நிமிஷ வீடியோவில் தொடர்ச்சியாக என் மேலே உண்மைக்கு புறம்பான செய்திகளை வெளியிட்டு அவதூறு பரப்பியிருக்கீங்க. அதனால கிரிமினல் மற்றும் சிவில் 356 சட்டத்தின் கீழ் அவதூறு வழக்கு உங்கள் மேலே நான் பதிவு பண்ண போகிறேன். BNS 356, அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் மேலே சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பினால் இந்த பிரிவின் கீழ் நாம் வந்து வழக்கு தொடரலாம். சிவில் கோர்ட்டில் நீங்கள் இந்த வழக்கை வந்து நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் என் மேலே என்னென்ன அவதூறுகள் வச்சிங்களோ அதற்கான ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்து வழக்கை நீதிமன்றத்தில் நீங்கள் சந்திங்க. அதையும் தாண்டி இந்த வழக்கில் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னு நிரூபணம் ஆயிடுச்சுனாக்கா 2 வருடங்கள் சிறை தண்டனை ப்ளஸ் வந்து அபராதம் விதிக்கப்படும். அதையும் தாண்டி நீங்கள் தொடர்ச்சியாக என் மேலே இது மாதிரி அவதூறுகளை அள்ளி வீசுனீங்க அப்படின்னா மான நஷ்ட வழக்கு உங்கள் மேலே நான் தொடுப்பேன். சகோதரர் ஜெயபிரகாஷ், இது உங்களுக்கு தான். உங்கள் சகோதரி ராதிகா மாதிரி நான் தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய ஒரே நம்பிக்கை டிராஃபிக் ராமசாமி மாதிரி நீதிமன்றம் மட்டும்தான். தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு நீங்கள் தான் 3வது வழக்கு. முதல் வழக்கு ராதிகா, 2வது வழக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சிவா, 3வது ஜெயபிரகாஷ், தமிழக வெற்றி கழகம் கட்சியை சார்ந்த ஜெயபிரகாஷ். அதனால் சகோதரர், இனிமேல் வீடியோ போடும் பொழுது பார்த்து உஷாராக போடுங்க.
ஆதாரம் ரொம்ப 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 முக்கியம். முடிஞ்சால் உங்கள் டீட்டெயில் எனக்கு கொடுங்க, ஃபோன் நம்பர் நீங்கள் கொடுங்க, அதை வச்சு நான் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா இருக்கிற உங்கள் முகநூல் ஐடியை வச்சு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறேன். வழக்கை நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் சந்திக்க தயாராக இருங்க. மக்கள் உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது கொலை மிரட்டல், ஆபாச வார்த்தைகளில் பேசுனாங்க அப்படின்னா நீங்களும் வந்து 356 சட்டப்பிரகாரம் அவங்க மேலே வந்து வழக்கு தொடுக்கலாம். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.